வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்திலிருந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டில் வந்து செம்ம வைரல் ஆச்சு. அந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து செம்ம ஸ்லிம்மாக க்ளீன் ஷேவ் லுக்கில் வந்து இருந்தார். கொஞ்ச நாளாகவே ஏகே வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே வராரு அப்படிங்கிறத அப்பப்போ ரிலீஸ் ஆகிற ஃபோட்டோஸ் மூலிமா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த ஒரு ஸ்டில்லில் வந்து பார்க்கும்போது காதல் மன்னன் ஆசை நாயகன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஸ்டில்லை பார்த்த உடனே ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற ஆதிக்கும் ஏகேவுடைய பயங்கரமான ஒரு ரசிகர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபேன் பாய் சம்பவம் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதிக்கையும் பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. ஏகேவை இந்த படத்தில் செம்மையாக காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு லுக் மட்டும் இல்லை, இது வரைக்கும் குட் பேட் அக்லி படத்திலிருந்து ரிலீஸ் ஆன ஏகேவுடைய எல்லா லுக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏகேக்கு இந்த படத்தில் 3 லுக்ஸ் இருக்கு. ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அந்த லுக்கில் தான் ஏகே இந்த படத்தில் மேக்ஸிமம் போர்ஷன்ஸில் வருவார். அதுதான் ப்ரெசென்ட் லுக்காக இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர் வித் பிளாக் பியர்ட். ஸோ அந்த லுக் வந்து கொஞ்சம் பாஸ்ட்டில் நடக்கிற போர்ஷன்ஸ்க்கான லுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த பயங்கர யங்கான ஒரு லுக், இந்த லுக்கில் ஏகே வந்து அதிக சீன்ஸ் வர மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 சீன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான போர்ஷனில் தான் ஏகே இந்த யங் லுக்கில் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த லுக்குக்கு லைட்டாக டிஏஜிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு ப்ரோ டிஏஜிங்? அதான் அவரே பயங்கரமாக வெயிட்டெல்லாம் குறைச்சி வந்துட்டாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு கிடையாது, பட் ஃபேஸுக்கு வேணால் லைட்டாக டிஏஜிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ திடீர்னு ஏகே இவ்வளோ வெயிட்டை குறைச்சி ஒல்லியாக வரதுக்கான காரணம் அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்துக்காக தான் ஏகே வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆதிக் சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆதிக்கை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்துக்காகலாம் அவர் எதுவும் பண்ணலை. இப்போ படங்களை முடிச்சுட்டு அடுத்து கார் ரேஸில் போய் கலந்துக்க போகிறாரு. ஸோ ரேஸுக்காக தான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அவர் ரேஸுக்காகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை படத்துக்காகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெண்டுத்துக்காகவும் அவர் பண்ணியிருக்கலாம். ரெண்டும் கரெக்டாக அந்த டைமில் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா குட் பேட் அக்லிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லுக் வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது படத்தில் இருக்குது. அதே மாதிரி ரேஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தால் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ஏகே வந்து வெயிட் குறைச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுக்கான பதில் வந்து குட் பேட் அக்லி மூவி டீம்லேருந்து யாராவது இன்டர்வியூ கொடுக்க வரும்போது சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏகேவை இவ்வளோ ஸ்லிம் லுக்கில் பார்த்த உடனே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையிலேயே ஏகே வந்து இப்போ தான் வெயிட் குறைக்கிறாரான்னா கண்டிப்பாக கிடையாது. நடுவில் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கர ஒல்லியாலாம் இருந்திருக்காரு. பரமசிவன், ஆழ்வார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம ஒல்லியாக இருப்பார். ஸோ ஏற்கனவே அவர் வெயிட் குறைச்சிருக்காரு. நடுவில் வந்து மறுபடியும் கொஞ்சம் குண்டாவார், திரும்ப வந்து ஒல்லியாவார். ஆழ்வார் படத்தில் விவேக்கே ஒரு டயலாக் சொல்வார், அவனா நினச்சா குண்டாவான், அவனா நினச்சா ஒல்லியாவான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஏகே வந்து இவ்வளோ நாளும் இருந்திருக்கார். அப்பப்போ ஒல்லியாவார், ஃபிட்டாவார், குண்டாவார். ஸோ இப்படி மாற்றி மாற்றி தான் வந்து இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஏகே ஃபேன்ஸ் இவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த 5-6 வருஷமாக ஏகேக்கு நடந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மேபி இதுக்கு முன்னாடியும் அப்படி நடந்திருக்கலாம். பட் அந்த காலத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கிடையாது. அதனால கூட அது பெருசாக வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முன்னையும் நடந்தது. ஏகன் படத்தில் அவரே சொல்லுவார், தொப்பை இருக்குன்னு சொல்லும்போது நானே ஒத்துக்கிட்டேன்ல அப்படின்லாம் வந்து சொல்லுவார். ஏன்னா அப்பயும் நடந்திருக்கு. பட் அதை விட இப்போது அது பயங்கரமாக வந்து வெளியில் வந்திருக்கு. பயங்கரமான பாடி ஷேமிங், ஏகப்பட்ட ட்ரால்ஸு. ஏன்னா இவ்வளோ குண்டாக இருக்கார், ஃபிட்டாகவே இல்லை, இவ்வளோ பெரிய தொப்பை இருக்குது, கண்ணுக்கீழே தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷமாக இந்த மாதிரி பயங்கரமான ட்ரால்ஸ், பாடி ஷேமிங்லாம் தாங்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற இந்த ஃபிட்னஸும் எத்தனை நாளைக்கு ஏகே மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் ஒரு பக்கம் அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜரிஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நிறைய மெடிசன்ஸ் அவர் எடுத்துக்கிட்டே வராரு. இதெல்லாம் தாண்டி அந்த ஃபிட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அவரால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணால் அவர் வந்து ஃபிட் ஆகிடுவார். அப்படியே ரிலாக்ஸாக விட்டால் ஃபாஸ்ட்டாக வெயிட் வந்து அவருக்கு விழுந்துருது. ஸோ இப்போ ஏகேவுடைய லுக்குக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து டைரக்டர் சிறுத்தை சிவா அவரை வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் பாடி ஷேமிங் அதிகமாக ஏகேக்கு வந்ததுக்கு ஒரு விதத்தில் சிவாவும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 2019 வரைக்கும் ஏகே சிவா 2 பேரும் ஒன்றா தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வந்து வீரம் படத்தில் ஏகே வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாலாம் வந்து இருக்க மாட்டார், கொஞ்சம் குண்டாக தான் வந்து இருப்பார். ஆனால் வீரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படத்தில் வந்து செம்ம ஃபிட்டாக செம்ம ஸ்டைலிஷாக வந்து இருப்பார். வீரம் கடுத்து எண்ணெய் எறிந்தாலில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக செம்ம ஃபிட்டாக இருப்பார். கௌதம் மேனன் சூப்பராக காமிச்சிருப்பார். எண்ணெய் எறிந்தால் கடுத்து மறுபடியும் சிவாவுடைய கூட்டணியில் வேதாளத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம அன்ஃபிட்டாக இருப்பார், செம்ம குண்டாக இருப்பார்.
அதே மாதிரி வேதாளத்துக்கு அடுத்து விவேகம் படத்தில் ஏகே ஃபிட் ஆனார். ஆனால் இதுக்கு ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏகே அந்த படத்துக்காக பயங்கர ஃபிட்டாயும் ஒரு பிரோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. சிவா வந்து சுத்தமாக ஏகேவை அந்த படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. அதுக்கடுத்து விஸ்வாசத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குண்டா இருப்பார், அன்ஃபிட்டாக தான் வந்து இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏகேக்கு வந்த பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் ட்ரால்ஸுக்கெலாம் டேரக்டர் சிவாவை ஒரு பெரிய காரணமாக சொல்கிறதுல சுத்தமாக எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏகே கூட ஒர்க் பண்ண படங்களில் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பெருசாக தேவைப்படலை. விவேகத்துக்கு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. மீதி படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 தம்பிங்களுக்கு அண்ணன், தங்கச்சிக்கு அண்ணன், பொண்ணுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸாக இருந்ததுனால பெரிய ஃபிட்னஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு தேவைப்படலை. சின்ன சின்ன லுக் டிஃப்ரென்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ வாங்க அப்படியே நான் அவங்கள வச்சு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் சிவா வந்து அந்த படங்கள்லாம் எடுத்திருப்பார். ஆனால் வேதாளம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெரிக்க விடலாமா அந்த சீனில் வந்து ஏகே அவருடைய அந்த நெக் ஷோல்டரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். அது பர்டிகுலராக சிவா வந்து எனக்கு இந்த சீனில் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஏகே வந்து அதை செஞ்சார். ஸோ சிவா வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை ஏகே கிட்ட கேட்டு வாங்கியிருக்காரு. ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நிறைய ஏகே ஃபேன்ஸ், மேக்ஸிமம் ஃபேன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரக்டர் சிவா அண்ட் ஏகே காம்போவில் இவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஹைப்பும் இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் ஏகே சிவா காம்போவில் ஒரு படம் தான் ஃப்ளாப், மீதி 3 படமுமே ஹிட் தான். அப்படி இருந்துமே இப்போ அடுத்து AK-64 படத்தை டேரக்டர் சிவா இயக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படும்போது ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதறாங்க, ரிக்வெஸ்ட்டே வைக்கிறாங்க, தயவு செஞ்சு இவர் கூட படம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் சிவாவோடைய ஃபிலிம் ஸ்டைல் வந்து ஆடியன்ஸை விட ஃபேன்ஸுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை, ஹைப் கிரியேட் ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா படங்கள்லையுமே கண்டிப்பாக கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட்டாக அவர் எடுத்த கங்குவாவாக இருக்கட்டும், அண்ணாத்தையாக இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே பயங்கரமான கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஏகே சிவா காம்போவில் கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க காம்போலையுமே நிறைய கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அவருடைய படம்னாலே இந்த மாதிரி கிரிஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் நம்மளால் பார்த்துக்கிட்டே வர முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே டெம்ப்ளேட்டில் தான் டேரக்டர் சிவா திரும்ப திரும்ப கதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ வீரம் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயினுடைய குடும்பத்துக்கு ஏகே பாதுகாப்பு கொடுப்பாரு, காப்பாற்றுவார். வேதாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியாக ஏற்றுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, காப்பாற்றுவார். அதே மாதிரி விவேகத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷரா ஹாசனை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃபை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். விஸ்வாசத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பார், காப்பாற்றுவார். இப்போ கங்குவாலியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து ஹீரோ காப்பாற்றுறாரு. இந்த மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டில் திரும்ப திரும்ப படம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு சலிப்பை வந்து ஏற்படுத்தும். அது வந்து டேரக்டர் சிவான்னு மட்டும் கிடையாது, எல்லா டேரக்டருக்குமே இது வந்து பொருந்தும். டேரக்டர் சிவா அவருடைய இந்த டெம்ப்ளேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கிரிஞ்சு சீன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை அவர் சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தையே வந்து கொடுக்க முடியும். AK-64 மேக்ஸிமம் டேரக்டர் சிவா அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.